என்னங்க எப்படி கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க தான் ஏதாவது பண்ணணும். அந்த பைத்தியக்காரச்சி, ஐயோ என்ன சொன்ன? இல்ல அந்த வைத்தியக்காரச்சி நாளைக்கு நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. என்ன செய்யணுமோ செய்யுங்கன்னா என்ன செய்ய சொல்ற? உங்க அக்கா கிட்ட போய் பேசுங்க. அந்த வைத்தியக்காரி இங்க வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. அது எப்படி அதை பத்தி அக்காட்ட போய் பேச முடியும்? ஏன் வரக்கூடாதுன்னு கேட்டா அதுக்கு என்ன காரணம் சொல்றது? ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுங்களேன். ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்கன்னா என்ன காரணம் சொல்ல சொல்ற? மாப்பிள்ளைக்கு பழைய ஞாபகம் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்க. அவரு மகேஷ் இல்ல, விக்கின்னு தெரிஞ்சு போயிடும். அஞ்சலி தான் அவர் பொண்டாட்டின்னு அவர்கிட்ட போய் என்ன சொல்ல சொல்றியா? ஆமா. என்ன பேசிட்டு இருக்க? மாப்பிள்ளைய நாங்க தான் பைத்தியம்னு சொல்லி ஏமாத்தி இந்த வீட்ல வச்சிருக்கோம்னு சொல்லி அதையும் போய் சொல்லுங்க. நான் ரெடி. நீங்க ரெடியா தாங்க இருப்பீங்க. நீங்க ரெடியா தான் இருப்பீங்க. உங்க பொண்ணு வாழ்க்கை நாசமா போயிடுவேங்கிற பயம் உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லங்க. என்ன குணா? நம்ம பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இருக்கிறது நீதான். அத நீங்க சொல்றீங்களா? நீங்க மட்டும் சரியா இருந்திருந்தீங்கன்னா இந்நேரம் மகேஷ் கவிக்கு புருஷனா இருந்திருப்பாரு. குணா, இன்னொருத்தரோட புருஷனை கூட்டிட்டு வந்து அவர் விக்கி இல்ல, அவர் மகேஷ் தான் சொல்லி ஏமாத்தி நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறியே, இது எங்க போய் முடியும்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சாச்சு. கவியும் அதுல உறுதியா தான் இருக்கிறா. நாளைக்கு அந்த வைத்தியர் பொண்டாட்டி வரலனாலும் நிச்சயமா என்னைக்காவது ஒரு நாள் மாப்பிள்ளைக்கு பழைய ஞாபகம் வரத்தான் போகுது. அப்படி அவருக்கு பழைய ஞாபகம் தானா வந்துட்டா அப்ப என்ன செய்வ? அத அப்ப வரும்போது நான் சொல்றேன். நீ என்ன செய்வன்றது இருக்கட்டும், மாப்பிள்ளை என்ன செய்வார்னு உனக்கு தெரியும்ல. நீ சொன்ன மாதிரி கவி யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு அஞ்சலியை கூட்டிட்டு போயிட்டே இருப்பார். அப்போ நம்ம பொண்ணு வாழ்க்கை நாசமா தானே போகும். அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுங்க. மாப்பிள்ளைக்கு இந்த ஜென்மத்துக்கும் பழைய ஞாபகம் நான் வரவே விட மாட்டேன். நீ என்ன கடவுளா? நானு கவியோட அம்மா.